கொடுத்த இந்த நடைபயணம் இது ஒரு சாதாரணமான நடைபயணம் அல்ல. 108 என்பது மருத்துவர் சின்னையாவோடு தொடர்புடையது. ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தினார். 108 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த 108 நாளில் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றிருக்கிறார். தொடாத பிரச்சனைகளை தொட்டிருக்கிறார். மக்களுடைய பிரச்சனைகளை பேசியிருக்கிறார். இங்கே வந்த ஷேக் சொன்னார், நான் சின்னையா வந்தார் பிரச்சனை தீர்ந்தது என்று. அப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் சென்று பேசியவுடன் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவை இந்த பயணம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன், அருமை பாட்டாளி சொந்தங்களே, வரக்கூடிய 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வகுத்திருக்கிறார். இவருடைய தலைமையில் வரக்கூடிய 2026 அற்புதமான ஆட்சி தமிழகத்தில் மலரும். நம்முடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனை நாம் அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கட்சியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய திலகபாமா அவர்கள். அரசியல் என்பது திட்டமிடல், அரசியல் என்பது நிர்வாகம், அரசியல் என்பது மக்கள் பணி என்ற தாரக மந்திரத்தை தடமேற்கொண்டு 108 நாட்கள் தன் நடைபயணத்தை, மக்களுடான நடைபயணத்தை இந்த தர்மபுரி மண்ணில் நிறைவு செய்திருக்கும் எங்களது பாட்டாளி மக்கள் கட்சியின் அருமை தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியிட்டோன்னு 2 முறை சொன்னாங்க. கொஞ்சம் சங்கடமா இருந்தது. சூழ்ச்சிகளால் தோல்விகளால் அறிவிக்கப்பட்டது. எல்லார் மனங்களிலும் வெற்றியால் அரியணையில் வீற்றிருப்பவர் திருமிகு சௌமியா அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, சமூக நீதி பேரவை தலைவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த தர்மபுரி மண்ணை மீண்டும் மிகப்பெரிய கோட்டையாக எழுப்பி இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2 விஷயம் தான் நானும் தலைவர் நிறைவு பேச்சில் என்னவெல்லாம் சொல்ல போறேன் என்று காத்திருக்கிறேன். இந்த 108 நாள் பயணத்தை நிறைவாக நடத்தி தந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் இந்த தருணத்தில் தலை சாய்ந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவிக்கிறேன். அது எனது கடமை என்று நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தலைவர் அவர்களை பல்வேறு தலைவர்களோடு ஒப்பிட்டு பேசினார்கள். நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தனித்தடத்தை, தனித்துவமான தடத்தை நாம் சிறமேற்கொண்டு உலகுக்கு உணர்த்த தயாராக வேண்டிய தருணம் இந்த அரசியல் பயணம். அதை நாம் எடுத்துச் செல்வோம். நேற்று, இன்று, நாளை எல்லா அரசியலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தனிப்பெரும் பயணமாக, தனித்துவமான பாதையாக அமைவதற்கு இங்கு வந்திருக்கிற எப்போது தலைவரின் கண்ணசைவு எங்கள் மேல் படும் என்று காத்திருக்கும் அத்தனை தம்பிகளும் நிகழ்த்தி காட்டுவார்கள் என்று இந்த தருமபுரியில் நாம் உறுதியேற்போம். மக்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அமைப்புகளையும், எல்லா கட்சிகளையும் இந்த மண்ணில் இருந்து தூர எறிவதற்கும் தேர்தல் 25 நாள் பணத்தால குளிர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் நம்மகிட்ட இருந்து பிடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு, தலைவர் போடுகின்ற திட்டங்களை தலைமையேற்கொண்டு செயல்படுத்துவதற்கு இந்த தருமபுரி மண்ணில் நாம் உறுதியேற்போம் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் இந்த 108 நாள் பயணத்தை நிறைவு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை மாநில நிர்வாகிகளுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.